பழைய வீட்டின் இரவு பகுதி 2. வீட்டிலிருந்து தப்பியவுடன் விஜய் நேராக தன் நண்பனான குமார் வீட்டுக்குச் சென்று நடந்ததை சொன்னான். குமாரும், இது உன் மனதின் போல ஒரு கனவு மாதிரி இருக்கும், நம்ம போய் பார்ப்போமா என்று சவாலே போட்டான். அடுத்த இரவு அவர்கள் இருவரும் மீண்டும் அந்த வீட்டுக்குச் சென்றார்கள். தாஜ்மல் குமாரும் ஒரு கேமரா எடுத்துச் சென்றார், எதுவும் நடந்தால் பதிவு செய்யலாம் என. இரவு 1 மணி வீடு அமைதியாயிருந்தது. இரவு 2:15 மணி மிதமான காற்று வீசும் சத்தம். அந்த காற்று எங்கிருந்தும் வருவதில்லை. இரவு 2:45 மணி கேமரா தானாகவே அணைந்தது. மறுபடியும் ஆன் செய்ய முடியவில்லை. இரவு 3:00 மணி விஜய் கேட்டான். சத்தம் கேட்டாயா? மறைந்த குரலில் அதே வார்த்தைகள். வீட்டில் எதையும் மாற்றக்கூடாது. இந்த முறை சத்தம் மட்டும் இல்லை. ஒரு கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. அந்த கதவை பார்த்தவுடன் குமாரின் கண்கள் திடீரென சிவந்தன. அவன் முகம் வித்தியாசமாகிவிட்டது. விஜய் உண்டானதை உணர்ந்தான். குமார், நீ சரியா இருக்கியா என்று கேட்டான். குமாரின் குரல் மாறிவிட்டது. அவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். நான் இங்கு கடந்த 70 ஆண்டுகளாக காத்திருக்கிறேன். நீங்களும் வெளியே போக முடியாது. விஜய் கதவுகளை நோக்கி ஓடினான். ஆனால் அந்த கதவுகள் மூடியிருந்தன. கதவுகள் தானாக பூட்டிவிட்டது போல இருந்தது. அவன் திரும்பிப் பார்த்தபோது குமார் காணப்படவில்லை. வீட்டின் நடுவே ஒரு கருப்பு குழி. அந்த குழிக்குள் இருந்து குமாரின் குரல், நான் இருக்கிற இடம் இங்கேதான். தொடரும். அடுத்த பகுதியைக் காண சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கோமெண்ட் இல் நேக்ட் என பதிவிட